எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை, உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்க மனசுல ஏதோ பிரச்சனை, அதையும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்க வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை, நீங்க எந்த மாதிரி பிரச்சனையில இருந்தாலும் சரி, அதை தனித்தனியா என்கிட்ட சொல்ல வேண்டாம். அத்தனையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அற்புதமான சூத்திரம். முத்திரைகளை வச்சு மேஜிக் பண்ணி காட்ட முடியும். எந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துட முடியும். ஒரு நாள் மேஜிக் கூட பண்ண முடியும். முத்திரைகளை எப்படி பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், அது கூட என்னவெல்லாம் சேர்த்து பயன்படுத்தணுங்கிற நுணுக்கம் தெரிஞ்சா முத்திரைகளை வச்சு உங்க வாழ்க்கையிலே அதிசயங்கள் பண்ண முடியும். அப்படி ஒரு அற்புதமான உபதேசம் மேஜிக்கல் முத்ராஸ். அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஒவ்வொரு வீட்லையும் பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த உறவு நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. என் பிள்ளை நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறான். என் புள்ள எப்போ பார்த்தாலும் தற்குறித்தனமா எனக்கு பிடிக்காதது அத்தனை செய்கிறான். என் பிள்ளையால் எனக்கு எப்பயுமே ப்ரெஷர். எங்கள் அப்பானா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஏதாவது மந்திரம், ஏதாவது முத்திரை, ஏதாவது பயிற்சி, ஏதாவது மேஜிக்கான ஒரு நிகழ்வுகள் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது இப்போ நிறையா. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, ஏன்பா அப்பாட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? தாய் தகப்பன்னா ரொம்ப முக்கியம் இல்லையா? பெற்றோர்களை பேணி காப்பது ஒரு பிள்ளையினுடைய கடமை இல்லையா? அவங்க உன்னை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீ ஒரு தகப்பனாகும்போது எவ்வளோ கஷ்டத்தை உணர்வு தெரியுமா? இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு கவுன்சிலிங். இந்த பக்கம் பார்த்தா பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி? பிள்ளைகளை முதல்ல நல்லா கஷ்டப்பட்டு வேலை வாங்கி பழகுங்க. கஷ்ட நஷ்டங்களை புரிய வைங்க. அவங்கள அப்படி செய்யுங்க, இவங்களை இப்படி வளர்க்கணுங்க. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, அது தனியாக ஒரு கோர்ஸ். எனக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் புரியலை. நீங்கள் தான் சொல்கிறீங்க எண்ணம் போல வாழ்க்கை. நல்லா கேட்டுக்கோங்க, நான் எதையுமே மாற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆதியிலிருந்தே எண்ணம் போல வாழ்க்கை சொல்கிறீங்களா இல்லையா? நீங்கள் தான் சொல்கிறீங்க அண்டத்தில் இருக்கிறதும் பிண்டத்திலையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சொல்கிறீங்களா இல்லையா? உன் அகமே புறம் சொல்கிறீங்களா இல்லையா? நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே ஆவாய் சொல்கிறீங்களா இல்லையா? நீ உன் மனசில் என்ன நினைக்கிறியோ அதை பொறுத்து தான் இந்த உலகம் உன் கண்ணுக்கு முன்னால் தெரியும் சொல்கிறீங்களா இல்லையா? இத்தனை சொல்லிட்டு இதை மட்டும் எப்படிங்க நீங்கள் தத்துவமாக போய் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, பெற்றவங்ககிட்ட உறவை காப்பது எப்படி, இது எப்படிங்க சாத்தியப்பட்டுச்சு? இது என்ன கணக்கு இது? இல்லை, நான் கேட்குறேன், உடம்புல இருக்கிறது தான் இந்த உள்ளுக்குள்ளார இருக்கிறது தான், உள்ளுக்குள்ளார செயல்படக்கூடிய விதம் தான் வெளியில் பிரதிபலிக்க போகுது. அப்போது வெளியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கான காரணம் உள்ளே இருந்து உருவாயிருக்குங்கிறத மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? என்னோட சின்ன கேள்வி அவ்வளோதாங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் பாருங்க. எனக்கு இந்த சக்கரத்தை பற்றி ஓரளவுக்கு, பெரிய அளவுக்கெல்லாம் ஞானம் இல்லை, ஓரளவுக்கு ஞானம் இருக்கிறதுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். சரியாக இருந்தால் உள்ளே வச்சுக்கோங்க, தப்பாக இருந்தால் தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. ஒரு மனிதனுக்கான சுவாசம் இருக்கு இல்லையா, உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் அந்த சுவாசம் முழுமையாக சுத்தணும். ஒரு உதாரணத்துக்கு காலையில் 6 மணியிலிருந்து 6:40 வரைக்கும் 600 சுவாசங்கள் மூலாதார பகுதிக்கு போயிருக்கணும். போனால் தான் அந்த மூலாதாரம் ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்னும் உங்கள் பாணியில் சொல்கிறதா இருந்தால் அந்த மூலாதாரத்துக்கு அந்த 600 சுவாசங்கள் தான் சாப்பாடு மாதிரி. நீங்கள் எப்படி சாப்பிட்டா தான் இயங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி 600 சுவாசம் மூலாதாரத்துக்கு போனால் தான் அந்த மூலாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு மனுஷனுக்கு மூலாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மனுஷனை வாழ்க்கையை ரசனையாக பார்ப்பான்.
அந்த மனுஷன்தான் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னொருத்தங்கிட்ட தீர்வுக்கு போகாமல் தானே அதை அனுபவித்து ரசித்து அதை சரி பண்ணுவான். அதுக்கான குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கும்னு அர்த்தம். இது பொதுவானது. இந்த மூலாதாரம் சரியாக இருக்கிறவங்களுக்கு தான் தன் பிள்ளைகள் தனக்கு பிடித்தாற் போல நடக்கும்படியான சூழ்நிலைகளும் உருவாகும். அதையும் புரிச்சுக்கணும். இதெல்லாம் கர்ம கணக்கின் பிரகாரம் அதனுடைய ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு வந்த கர்ம கணக்குன்னு ஒன்று இருக்குது. உங்கள் பிள்ளைகள் உங்களோடு ஒத்துப்போகாமல் உங்களுக்கு சந்தோஷத்தை தராமல் இருக்கிறாங்க அப்படின்னா மூலாதார பகுதி உங்களிடம் ஆரோக்கியமாக இல்லை என்பது அங்கே பொருள். நீங்கள் வெளியில் உட்கார்ந்து பிள்ளைகளை சரி பண்ணுறது எப்படி, பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறது எப்படி, பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்ப்பது எப்படின்னு யோசித்து டயத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறத விட அப்படியே திருப்பி உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த மூலாதாரத்தை பலப்படுத்துறது எப்படின்னு யோசித்து அதை பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தினுடைய பலம், அதனுடைய வீரியம் வெளியில் வெளிப்படும். எப்படி? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு உங்களுக்குமான உறவுகள் மேம்படும். உங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை உணர்வு இருக்கும், உங்களுக்குள்ளார ஒரு பாச பிணைப்பு இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவரும், அவர் நினைக்கிற மாதிரி நீங்களுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உருவாகிறத பார்க்க முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. எது புத்திசாலித்தனம்? எத்தனை பிள்ளைங்க எத்தனை பேரோட அட்வைஸை கேட்டு திருந்திருக்காங்க? முதல்ல அதை சொல்லுங்க. ப்ராக்டிக்கலாக பேசுவோம். எத்தனை பேர் அட்வைஸை கேட்டு திருந்திருக்காங்க? அதெல்லாம் ஒரு பார்ட்டு தாங்க. அப்படியெல்லாம் மாற மாட்டாங்க. உள்ளே இருக்கிறது பலப்படாமல், எங்கள் அப்பா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு யாராவது சொல்கிறீங்கன்னா உங்களுடைய சுவாதிஷ்டானம் சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். இருந்தால் மட்டும்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்க மாட்டார்கள்ங்கிறது அர்த்தம். நீங்கள் உட்காந்து பெற்றவங்களுக்கு என்ன புத்தி சொல்லலாம், எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணலாம், எந்த கோயிலில் எப்படி தீபம் போட்டால் எங்கள் அப்பா சொன்னபடி கேட்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் செய்கிறத செஞ்சுட்டு போங்க. ஆனால் ஒரே ஒரு தடவை திரும்பி உங்களுடைய சுவாதிஷ்டானத்தை கவனிங்கன்னு சொல்கிறேன். அந்த சுவாதிஷ்டானம் வீக்காக இருக்கிறத மாற்றி பலப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்குமான உறவு அற்புதமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் சித்தர் அறிவியல். அதுக்கு பேரே பாருங்க, ஆதாரங்கள்னு பேர். இப்போ அதை சக்கரங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம் ஒவ்வொன்றும் ஆதாரங்கள்னு பேர். என்னங்க ஆதாரம்? நான் வாழ்கிறதுக்கு ஆதாரமே சாப்பாடு தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? காற்று தாங்க நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆதாரமானது. பிராணன் தாங்க நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆதாரமானது. ஆதாரம்னா என்னது? அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மூலமே அதுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட மூலமாக இருக்கக்கூடிய சக்கராசை நீங்கள் சரியாக கவனிக்கலை, அதை பலப்படுத்தலை அப்படின்னா நீங்கள் உட்காந்து புஸ்தகமாக படிக்க வேண்டியதான். யூடியூப் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதான். நெட்டில் எல்லாத்துலேயும் தேட வேண்டியதான். பிள்ளைகளை வளர்ப்பும் ரகசியம், பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய சூட்சுமம், உள்ள எதையுமே கவனிக்காமல் சரி பண்ணாமல் நீங்கள் வெளியில் எடுக்கிற எந்த முயற்சியுமே ஜெயிக்காதுங்க. ஒரே வரியில் முடிச்சிட்டேன். நான் அதனால தான் சொல்கிறேன், அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். பிண்டத்தை சரி செய்தால் அண்டத்திலும் சரியாகும். உள்ள சரி பண்ணால் உள்ளில் இருப்பது வெளியில் பிரதிபலிக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதுதான். அதைத்தான் சொன்னாங்க, ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாங்க. நான்லாம் இந்த வார்த்தையை சொல்லலை. எண்ணம் போல வாழ்க்கைன்னு நானாக சொன்னேன்? எப்பயோ பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எண்ணம் போலதையா வாழ்க்கை, எண்ணம் போலதையா வாழ்க்கைன்னு. நானா சொன்னேன் இந்த வார்த்தையை? அப்போ எண்ணம் போல வாழ்க்கைன்னா நீங்கள் நினைக்கிறீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. எப்படி பணக்காரன் ஆயிட முடியுது? அதை முதல்ல சொல்லுங்கள். யாராவது ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நான் பணக்காரனுங்கன்னு ஆசைப்பட்டா பணக்காரன் ஆயிடுறீங்களா இல்லையா? எப்படி ஆனீங்க? எண்ணம் போல வாழ்க்கைன்னு அதுக்கு அர்த்தம் என்னப்போ? உங்கள் எண்ணத்தை எதன் மீது செலுத்தி அதை பலப்படுத்துகிறோ அதை போல வாழ்க்கையை அமைன்னு அர்த்தம். எண்ணங்களை முதல்ல ஆரோக்கியப்படுத்தணும். அதுக்கு முதல்ல சக்கராஸ் ஆரோக்கியமாகணும். சக்கராஸ் ஆரோக்கியமாக இருந்தால் எண்ணங்கள் பலப்படும். இப்போ மணிபூரகமெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லட்சம் கோடி ரூபா பணம் இருந்தாலும் பணத்து மேலே திருப்தி இல்லாமல், பணத்தால் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பாங்க. மணிபூரகம் செழிப்பாக இருந்துச்சுன்னா பல லட்சம் கோடி இருந்தாலும் கிடைக்காத திருப்தி, நிறைவு, சந்தோஷம் இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். அவன் பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கானோ இல்லை ஒரு ஓலை குடிசையில் படுத்திருக்கானோ அது விஷயம் இல்லை.
ஆனால் அவன் யாரிடமுமே இல்லாத ஒரு செழிப்பான மனநிலையும் நிறைவான மனநிலையும் குதூகலமான மனநிலையும் அவன்கிட்ட இருக்கும். இப்போ நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்மளை சுற்றி எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? எப்போ பார்த்தாலும் கடை, கஷ்டம், பிரச்சனை, தருத்திரம் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மணிப்பூரகம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் தன்னை சுற்றி இந்த கஷ்டத்தையும் கடனையும் பிரச்சனைகளையும் ஒருத்தர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு வெளியில் முயற்சி எடுப்பீங்களா, உள்ளே சரி பண்ணுவீங்களா? இவ்வளோதாங்க. அப்புறம் ஆறாங்கிறது எப்படி உருவாச்சு? அந்த ஒளிவட்டம். அந்த ஒளிவட்டம் வந்து அப்படியே பெருகி போகுது. அந்த பெருகி போச்சுன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னங்க? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் தான் அதையும் சொல்கிறீங்க, நீங்கள் தான் இதையும் சொல்கிறீங்க. என்ன கான்ட்ரோவர்சி இது? ஒளிவட்டம் பெருகிருச்சுன்னா அந்த ஒளிவட்டத்துக்குள்ளே வர்றவங்க உங்கள்கிட்ட கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. இதையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் எண்ணம் பலப்பட்டால் அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இதையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் அகம் எப்படியோ அப்படித்தான் இந்த புறமும் இருக்கும். இதையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, பெற்றோர்களை வளர்ப்பது எப்படி, கணவன் மனைவிக்குள் உறவுகளை பேணுவது எப்படி, எப்படி பேணுவீங்க? உள்ளே இருக்கிறத சரி பண்ணாமல், உள்ளே இருக்கிறத சரி பண்ணுறதுக்கான முயற்சி எதுவும் எடுக்காமல், உள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிக்காமல் வெளியில் என்ன முயற்சி எடுத்து என்ன சாதிச்சிருவீங்க? இனிமேலாவது தேடுங்க. உச்சந்தலையிலேருந்து மூலாதாரம் வரைக்கும் ஒவ்வொரு சக்கரத்துக்கு என்ன குணம்னு தேடுங்க. அது நல்லா இருந்தால் என்ன நடக்கும், நல்லா இல்லாட்டி என்ன நடக்கும்னு தேடுங்க. அதை நல்லா ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தேடுங்க. அதை நல்லாக்கி பலப்படுத்தி வலுப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அதை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறவங்களுக்கு அதிசயம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உள்ள சரி பண்ணுங்க. வாழ்க்கை எப்பயுமே மாதிரி சூப்பராக இருப்பீங்க. குருவே சரணம்.